தமிழ் ஜானி. இப்போ நம்ம வந்து சங்கிகிரி மலைக்கோட்டை. வாங்க வீடியோ கால் போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. லாக்டவுன் டைமால கூட்டி இருக்கு. சரி வாங்க நம்ம உள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முனிப்பங்கோயில். இப்போ இன்றைக்கி ஆடி அமாவாசை, அதனால் எல்லோரும் வந்திருக்காங்க. இந்த சைடு இருக்கிறது நாகர்கோவில். வாங்க நம்ம மலைக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து முதல் கோட்டை. இதுக்கு வந்து நேராக இருந்து பார்த்தா இதோட வாயில் தெரியாது. நேராக போய் ரைட் திரும்பணும். ரைட் திரும்பினா அந்த வாயிலுக்கு பேர் புலிமுக வாயில், இல்லைன்னா உளிமுக வாயில்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்க்கு ரைட் சைடு வந்து ஒரு தலை செதுக்கப்பட்டிருக்கும். அந்த தலை வந்து மோர்காரி தலைன்னு சொல்லப்படுது. பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இவங்க வந்து உளவு வேலை பார்த்ததுனால இவங்க தலையை செதுக்கி திப்பு சுல்தான் மேலே செதுக்கி இருக்கிறதா ஒரு கதை சொல்லப்படுது. சூப்பராக இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுதான் முதல் கோட்டை. வாங்க நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் முதல் கோட்டையோட மண்டபம். புலிமுகவாசல்ல அதோட மண்டபம். இப்படி நேராக போய் லெஃப்ட் திரும்பினா மலைக்கு போகிற பாதை, அதாவது ரெண்டாவது கோட்டை. ரெண்டாவது கோட்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் வந்து கல்கோட்டை வாசல். வாங்க போகலாம். இப்போ இருக்கிறது வந்து முதல் கோட்டையோட மண்டபம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இரண்டாவது கோட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது கோட்டையோட பெரிய வாசல். இந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு சிறிய வாசல் இருக்குது. இப்போ நம்ம பெரிய வாசலுக்குள்ளே போகலாம். வாங்க. செகண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தோம்னா இந்த வியூவில் தான் இருக்கும். ரைட் சைடு மூணாவது நுழைவாயில் இருக்குது. அதே சமயம் ரைட் சைடு ஒரு குளம், பெரிய குளம். அதாவது இந்த டோட்டல் மலையிலிருந்து வர ட்ரெயின் ஆகிற தண்ணி ஃபுல்லாக இந்த குளத்தில் தான் வந்து இறங்கும். இப்போ கொஞ்சம் வெய்ய காலங்கிறதுனால இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி இல்லை, வறண்டு தான் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வீரபத்ரன் கோயில்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இரண்டாவது கோட்டையோட மேலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ முதல் கோட்டையிலேருந்து ரெண்டாவது கோட்டைக்கு வர வழி, அந்த வழியில் இடையில இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதாவது அங்கேருந்து வர்ற எதிரி நாட்டு வீரர்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஸ்பேஸில் இருக்கிற வீரர்கள் தாக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கோட்டையை. இப்போ நம்ம ரெண்டாவது கோட்டையிலேருந்து வியூ பார்க்கலாம். சொன்ன மாதிரி இது பெரிய குளம், இது வீரபத்ரன் கோயில். அங்கே இருக்கிறது மூணாவது கோட்டை. அங்கே இருக்கிற கோயில் மாரியம்மன் கோயில் இருக்குது. எங்கள் மாரியம்மன் கோயில் கோட்டை மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் அரண். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நடுமலையில் ஒரு அரண் மாதிரி இருக்கும். இதுதான் வீரபத்ரன் கோயில், இதோட என்ட்ரன்ஸு. இங்கே இருக்க நந்தி சிலையை ஆங்கிலேயர் காலத்தில் சேதப்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்த இரண்டாவது கோட்டை, அங்கே தெரியறது. இது வந்து குளம், பெரிய குளம். டோட்டலாக மழை காலத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இப்போ தண்ணி இல்லை. இதுதான் மூணாவது வாசல், கடிகார வாசல்னு சொல்லுவாங்க. இது வந்து காலத்தை காட்டும் வாசல்னு சொல்லுவாங்க. காலத்தை குறிக்கும் சூரிய சந்திர உருவங்கள் அதிகமாக இதில் பொறிக்கப்பட்டிருக்கும். மேல் விதானத்தில், அதாவது மேல்கூரையில் வந்து சூரியன், சந்திரன், ராகு, கேது, பாம்பு,
அந்த உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். மண்டபத்தோட தூணில் ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன் உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுக்குமே 2 வாசல் இருக்குது. ஒன்று கள்ள வாசல்னு சொல்லுவாங்க, அந்த சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் கள்ள வாசல். மெயின் வாசல் இதை சொல்லுவாங்க. இது வழி இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது 3வது வாசல். கடிகார வாசல் மேலே, மண்டபத்து மேலே நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்கலாம் 2வது வாசல் தெரியும். அங்கே தெரியுறது முதல் வாசல், குளம், மலையோட மேற்புற தோட்டம். இந்த மலை உச்சியில் தெரியறது தான் இப்போ 3வது கோட்டையோட மண்டபத்திலிருந்து பார்க்குறோம். இப்போ நமக்கு அங்கே தூரத்தில் தெரிகிற மலை திருச்செங்கோடு மலை, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலை. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தனி வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். அங்கே நாகர்பள்ளம், மேலே அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எல்லாமே இருக்குது. அது தனி வீடியோவாக பார்ப்போம். இதுதான் கோட்டை மாரியம்மன் கோவில். இதுதான் பெருமாள் கோவில். இது இப்போ ஓப்பனில் இல்லை, புரட்டாசி மாதம் மட்டுமே ஓப்பனில் இருக்கும். இதுதான் பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் லாக்டவுனால பூட்டி இருக்கு. இது லாக்டவுனுக்கு அப்புறமே அவங்க கிட்ட காட்டுறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பெருமாள் கோவிலோட மெயின் வாசல். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் பார்த்தது பரமபத வாசல். இங்கே இப்போ கோவிலோட பின்பக்கத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு நாகர்கோவில் இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது. வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக பெருமாள் கோவிலேருந்து மேலே போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகணும். இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நார்மல் ஸ்டெப்ஸு. இதுக்கு மேலே இருக்கிறது பாறையிலேயே செதுக்கியிருப்பாங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸாக இருக்கும். இதிலே ஸ்ட்ரெயிட்டாக போனால் அடுத்து 4வது வாசலுக்கு போகலாம். இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே வந்து கீழேருந்து வரவங்களை கண்காணிக்கிறதுக்காகவும், துப்பாக்கி, அம்பு இதெல்லாம் எய்யறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஓட்டைகள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம் டீப்பாக கிட்ட போய் காட்டுறேன். அதாவது ஒன் வே மாதிரி அந்த சைடுலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சைடுலேருந்து பார்க்குறவங்க தெரியாது. அதாவது கீழேருந்து வரவங்களுக்கு மேலே யார் இருக்காங்கங்கிறது தெரியாது. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது கீழே இருக்கிறது தெரியும்.
இப்போ அதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ இந்த ஹோல்ஸ் பாருங்கள். அதாவது அந்த பக்கம் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆனால் இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே தெரியும். அதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான். ஆனால் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இங்கே இந்த ஹோல்ஸ் கண்காணிக்கிறாங்கங்கிறதே தெரியாது. அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஓட்டைகள் தான் இது. இப்போ 4வது கோட்டையோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். அங்கேருந்து பார்க்குறோம். அது வந்து வரதராஜ பெருமாள் கோவில். இப்போ கீழேருந்து பார்த்தோம்ல, அந்த கோவிலோட மேல்புறத்துலேருந்து பார்க்குற தோற்றம். சங்ககிரியோட சிட்டியோட இது வியூ நல்லா தெரியும். அங்கே இருக்கிறது ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது கோட்டையோட அந்த மதில் சுவர் நான் காட்டினல அந்த இது. அதாவது இந்த சைடு இருந்து பாருங்கள், அந்த ஹோல்ஸ் ஜஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்கிறது தான் தெரியும். ஆனால் அந்த பக்கம் இருந்து யார் பார்க்குறாங்கங்கிறது தெரியாது. அந்த பக்கம் ஆளுங்க இருக்கிறதவே தெரியாது. ஆனால் அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது கீழே இருக்கவங்களோ இல்லை ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களோ தெரிவாங்க. இதுதான் 4வது கோட்டை, ரணக்கோட்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே உள்ள வீர ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அதே சமயம் இந்த கோயிலில் முன்னாடி காட்டினது வந்து அந்த ராமர் பாதம். அங்கே சங்கு சக்கரம் அந்த சிம்பிள்ஸ் இருக்கும். அதாவது மேலே மலை மேலே வந்து பெருமாளை தரிசிக்க முடியாதவங்க அங்கேயே கும்பிட்டுட்டு போவாங்க. இங்கே வீர ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸு அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்றும் கடிக்காது, இருந்தாலும் அதான் வீர ஆஞ்சநேயர் சிலை. அப்புறம் இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே எங்கள் ஊரில் இருக்கவங்களோட ஸ்டோரிஸ், லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் அங்கங்கே செதுக்கியிருப்பாங்க கரியில்.
ஓடுங்க போகலாம் அவ்வளோ. பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ஜானிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.